இன்றைக்கி ஸ்பெஷல் லன்ச் மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் சூப், மட்டன் பிரியாணி, சிக்கன் தை செமி கிரேவி, பாயில்டு எக் ஃப்ரை, ரைத்தா, ரசம், கர்ட், பொமக்ரானட் ஜூஸ், சாலட், ராப்டி. இது படிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு மூச்சு வாங்குது. இதெல்லாம் நான் எப்படி பண்ணி முடித்தேங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்லாம் என் நீஸோட ஃபேமிலியை நான் லஞ்சுக்கு கூப்பிட்டுருந்தேன். ஸோ அதுதான் ஸ்பெஷல். இப்போ இந்த விருந்துக்கு வேணுங்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துட்டாரு. ப்ளஸ் என் டாட்டரும் கொஞ்சம் அங்கே இங்கே கொஞ்சம் சின்னதாக ஹெல்ப் பண்ணாங்க. பட் மெயினாக வந்து எல்லா டிஷ்ஷஸும் நான் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். இந்த மேரத்தன் குக்கிங்கை நான் எப்படி மேனேஜ் பண்ணேன், இவ்வளோ பெரிய ஸ்ப்ரெட்டை நான் எப்படி குக் பண்ணேங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது குக் பண்ணிவிட்டு நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ ஒரு லைவ் ரெக்கார்டிங்காக இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க பார்க்கலாம். நான் ப்ரீவியஸ் டே வந்து கொத்தமல்லி, புதினா எல்லாம் க்ளீன் பண்ணி தனியாக பேக்ஸில் போட்டு வச்சுட்டேன். அதே மாதிரி வெங்காயமும் பீல் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். தேங்காய் துருவி வச்சுட்டேன். பூண்டு இஞ்சியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். கேரட் சூப்புக்காக கேரட்டும் பீல் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். ரசத்துக்கு தேவையான பருப்பையும் நான் மெஷர் பண்ணி குக்கரில் போட்டு வச்சுட்டேன். அதே மாதிரி பிரியாணிக்கு தேவையான பாஸ்மதி ரைஸும் மெஷர் பண்ணி ஒரு பவுலில் போட்டு வச்சுட்டேன். இதுதான் நான் ப்ரீவியஸ் நைட் பண்ண ப்ரீ ப்ரிப்ரேஷன். இப்போ ஏர்லி மார்னிங் வந்து 1.5 லிட்டர் பால் ராப்டிக்காக பண்ணுறதுக்காக ஒரு கெட்டில் ஊற்றி வச்சுட்டேன். அது பாயில் ஆகிட்டு இருக்குது. இப்போ இந்த பக்கம் ஸ்வீட் கார்ன் சூப் பண்ணுறதுக்காக ஃப்ரோசன் கார்னை தண்ணியில் போட்டு ஒரு 3/4 அளவு வேகிற அளவுக்கு பாயில் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ராப்டிக்காக 3 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, 3 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் போட்டு அதுக்கு எவ்வளோ பால் தேவையோ ஒரு 1/2 கப் பால் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதை போட்டு கொஞ்சம் கூட லம்ப்ஸ் இல்லாமல் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் குங்குமப்பூவை மிதமான சூட்டில் இருக்கிற பாலில் ஊற வச்சுட்டேன். பால் இப்போ பொங்கி வந்திருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல கோதுமை மாவு, மில்க் பவுடர், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்து விடணும். கட்டி இல்லாமல் கட்டி இருந்தாலும் அதை வந்து டிசால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் மீதி இருக்கிற அந்த மிக்ஸ்சரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ப்ராசஸில் என்ன ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா அந்த சைடில் ஃபார்ம் ஆகிற அந்த க்ரீம் எல்லாம் நம்ம அப்பப்போ அப்படியே எடுத்து விட்டுட்டே வரணும். அந்த குங்குமப்பூ பாலையும் இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான சர்க்கரையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டம்ளர் சர்க்கரை ஆட் பண்ணேன். இப்போ பாருங்கள், டெசர்ட்டுக்கு தேவையான ராப்டி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்னும் ஒரு 3/4 பங்கு வெந்துடுச்சு. இந்த ஸ்வீட் கார்னை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணியும் ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு விருந்துக்கு சமைக்கிறப்ப நம்ம பக்கத்துலேயே இருந்து பண்ண வேண்டிய டிஷ்ஷஸ் ஃபர்ஸ்ட் பண்ணிடணும். அதே மாதிரி வேக வைக்கிறதும் ஃபர்ஸ்ட் வேக வச்சிடணும். இப்போ ஏலக்காய் பவுடர் போட்டு சில் பண்ணி சர்வ் பண்ண போகிறேன். இப்போ இன்னொரு பர்னரில் ரசத்துக்காக பருப்பு வேக வைக்க போகிறேன். இப்போ ஸ்வீட் கார்ன் சூப் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஸ்வீட் கார்னை வந்து நம்ம க்ரீமியாக பண்ணணும். அதுக்காக 3/4 பங்கு கார்ன் கர்னல்ஸ் எடுத்து பட்டரில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். சைமல்டேனியஸாக ஒரு பக்கத்தில் நட்ஸ், பாதாம், அப்புறம் முந்திரி எல்லாம் நல்லா ஃபைனாக கட் பண்ணி இந்த ராப்டியோட ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணுறப்ப சில்லாக சர்வ் பண்ணலாம். இந்த பக்கம் பர்னரில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் அந்த பட்டரோடு சேர்ந்து நல்லா க்ரீமியாக குக் ஆகிருக்கு. எடுத்து வச்சுருந்த 1/4 பங்கு ஸ்வீட் கார்னை வந்து ஒரு மிக்ஸியில் போட்டு இந்த மாதிரி ஒரு கோஸ் பேஸ்ட்டாக பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் கார்ன் கர்னல்ஸ்லாம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ இதோட நம்ம அந்த பேஸ்ட் பண்ணியிருக்கோம்ல அந்த ஸ்வீட் கார்ன் கர்னல் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி தண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி அது கொதிக்கிற நேரத்தில் ஒரு கார்ன் ஸ்லரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன் ஸ்டார்ச் போட்டுட்டு அதோட தேவையான தண்ணி ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த கொதிக்கிற ஸ்வீட் கார்னோட அந்த கார்ன் ஸ்லரியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். அதே பேனில் வந்து நான் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஆயிலில் நான் சன்னமாக சாப் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 5 to 6 பாட்ஸ் ஆஃப் பூண்டு ஆட் பண்ணி அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த சூப்புக்கெல்லாம் இந்த பூண்டெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் அது டேஸ்ட்டும் அருமாவும் நல்லாயிருக்கும். அதோடு நான் கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர், கேரட், பீன்ஸ், அப்புறம் பட்டாணி எல்லாம் போட்டு தேவையான உப்பு, அப்புறம் ஒயிட் பெப்பர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இதை இந்த ஆயிலே நல்லா ஸ்டர் பண்ணிக்கலாம். அது குக்கார வரைக்கும் ஒரு க்ரன்ச்சியாக இருக்கிற அளவுக்கு குக்கானா போதும். ஃபுல்லாக குக்கானா சூப் நல்லா இருக்காது. இப்போ இதோட இந்த ஸ்வீட் கார்ன் கர்னல்ஸ், கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி எல்லாம் போட்டு ஒரு பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கடைசியில் இறக்குறப்ப ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கட் பண்ணி இதில் போட்டு இறக்கிடலாம். சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாயில்ட் எக் கறி பார்த்துடலாம். நான் ஃபஸ்ட்டு எக்ஸை பாயில் பண்ணி பீல் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். அதோடு நீல வாக்கில் கட் பண்ண ஒரு கேப்சிகமும் போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஸ்டர் பண்ணி விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். இப்போ அதோட மஞ்சள், தேவையான சில்லி பவுடர், சால்ட் இது 3ம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். லென்த் வைஸ் கட் பண்ணியிருக்கேன் எக், அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டோன்னா ஒரு சூப்பரான ஒரு எக் டிஷ்ஷும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த டிஷ் சிக்கன் தை செமி கிரேவி ரெசிபிக்கு நான் அந்த தை பீசஸ்க்கு சில்லி பவுடர், சால்ட், டர்மரிக் எல்லாம் போட்டு நல்லா கலந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதுக்கு ஒரு ஃப்ரெஷ்லி ரோஸ்டட் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு காஞ்ச மிளகாய், ஏலக்காய், பட்டை, லவங்கம், மிளகு, சீரகம், சோன்ஃப் எல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அதோடு துருவின தேங்காயும் போட்டு அதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து கூலான அப்புறம் மிக்சியில் போட்டு ஒரு பவுடர் பண்ணிக்கலாம். அதே கடாயில் வந்து நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். அதோட 3 தக்காளி அதையும் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி அது நல்லா மஷியாகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இதோட 3/4 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதோட மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணி தண்ணி எதுவும் ஊற்றாமல் ஒரு 1/2 அன் ஹவர் குக் பண்ணிக்கலாம். 1/2 அன் ஹவர் குக் பண்ணப்புறம் ஒரு 3/4 பங்கு குக் ஆகிடுச்சு. இதோட அந்த கிரவுண்ட் மசாலாவை ஆட் பண்ணி தேவையான தண்ணியை ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். இந்த மாதிரி ஒரு சூப்பரான தை பீஸ் சிக்கன் செமி கிரேவி உங்களுக்கு ரெடி ஆகிடும். ராப்டியை ஒரு மண் கப்பில் நான் சர்வ் பண்ணேன். ரொம்ப ஆத்தென்டிக்காக நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோவில் நான் பிரியாணி ரெசிபி ஆட் பண்ணல, ஏன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி சிக்கன் பிரியாணி ரெசிபி இருக்குது. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதே மாதிரி ரசம், ரைத்தா, பொமோகிரானட் ஜூஸ் ரெசிபிலாம் நான் எதுவும் ஆட் பண்ணல, ஏன்னா வீடியோ ரொம்ப லாங்காக ஆகிடும்னு. இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணி நிறைய பிளான் பண்ணி அழகாக நம்ம ஃபோக்கஸோட ஒரு டிஷ்ஷாக குக் பண்ணிட்டு வந்தோன்னா எந்த வித டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக எவ்வளோ டிஷ்ஷஸ் வேணாலும் நம்ம டேஸ்ட் மாறாமல் நல்லா யம்மியாக டேஸ்டியாக நம்ம குக் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என் சேனல் சுதாவின் இல்லம் ஆல் அபவுட் லைஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற சின்ன பெல் ஐக்கனையும் ஹிட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Stay tuned to Sudhavin Illam All About Life. Bye till we meet again with another interesting and yummy recipe.